என் ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு, இவ்வளவு உண்மை நேர்மையுமா, இவ்வளவு மாற்று அரசியலை, தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்னொரு 10 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. அவ்வளோதான். நான் வந்து உள்ளே போகணுன்னா அதில் எனக்கு உளவே உளமாற எனக்கு அதில் ஒன்றும் விருப்பம் இல்லை. அதில் ஒரு ஆள் போய் நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நாட்டை வெல்லாமல் 2-3 சீட்டை வந்து நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஆனாலும் போயிருக்கலாம். மக்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக நாம் உள்ள பேசியிருந்திருக்கலாம். அது வாய்ப்பு வரல. அது 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 நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்வி தான். அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. நான் எதிர்பார்த்தேன் நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். தம்பி இசை மதிவாணன் எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் கணித்தேன். அது நடக்கலை. அதனால ஒன்றும் இல்லை. நம்ம போய் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு போகிறோம், அவ்வளோதான். ஆனாலும் உங்கள் உழைப்பு அசாத்தியமானது. என் பிள்ளைகள், என் உடன் பிறந்தார்கள், என் உறவுகள் பெரும்பாடு பற்றீர்கள்ங்கிறதுல நான் ரொம்ப மகிழ்வோடு அதை பகிர்ந்துக்கிறேன். இன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் 10 ஆண்டுகள் கூட நம்ம போராடுவோம். ஆனால் உறுதியாக வெல்லுவோம். அதில் எந்த மாற்றம் உங்களுக்கு வேண்டியதில்லை. எந்த காலத்திலையும் தமிழ் மீதும், என் தாயின் மீதும், என் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன், தடம் பெறல மாட்டோம். தன்னலத்திற்காக சமரசங்களை செய்ய மாட்டோம். எவருக்காகவும் எதுக்காகவும் பதவிக்காக, அற்ப பணத்திற்காக போயிட்டு சமரசம் செஞ்சுட்டு செய்ய மாட்டோம். அதில் வந்து எந்த சமரசமும் எங்களுக்கு இல்லை, நமக்கு இல்லை. நம்ம அதை செய்ய போகிறது இல்லை. நமக்கு அப்படி ஒரு வெற்றி தேவையும் இல்லை. நம்ம முழுக்க மக்களை நம்புகிறோம். 100 விழுக்காடு நம்புகிறோம். மக்கள் நம்மளை நம்புகிற வரை ஐயா குணங்குடி கனிபா அவர்கள் வந்து அவர் விடுதலைக்காக நான் போராடினேன். அவர் விடுதலை பெற்று வந்த பிறகு என்னை வீட்டில் வந்து சந்தித்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, மக்களை நம்பி நில்லுங்க, மக்கள் நம்பும்படி நில்லுங்க. இந்த வார்த்தை எனக்கு சொன்னாங்க. இன்னும் என் காதுகளில் கேட்குது. மக்களை நம்பி நில்லுங்க, மக்கள் நம்பும்படி நில்லுங்க. மக்களை நம்பி நிற்கிறோம், மக்கள் நம்பும்படி நிற்கிறோம். மக்கள் என்றைக்கு நம்புகிறாங்களோ அன்றைக்கி நமக்கு வெற்றி வரும். அது வரைக்கும் துணிஞ்சு நாம் போராடிட்டு இருப்போம். தலைவர் நமக்கு கற்பிச்சிருக்காங்க, வரலாறு நமக்கு வழிகாட்டுது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் போராடுவோம். அதில் என் உயிருக்கினியவர்கள், என் உடன் பிறந்தார்கள். கடலை தாண்டிட்டோம், கரை தான் இருக்குது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் பாருங்க, நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறியோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இருடாங்கிறார். நீ யாருக்கோ ஒருத்தருக்கு உழைக்கிறேங்கிற நம்பிக்கை முதல்ல அந்த எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக போராடுகிறாய், பாடுபடுகிறாய்ங்கிற அந்த எண்ணத்தை கொண்டுருங்கிறாங்க. அதில் நம்ம உறுதியாக நிற்கிறோம். இப்போ அதில் என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு என்று நான் நேசிக்கிறேன். எனது நாம் தமிழர் சொந்தங்கள், உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு துணையாக நில்லுங்க. கடந்த கால தேர்தலை விட என்னை கஷ்டப்படாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாங்க. பிள்ளைகளுக்கு கட்டுத்தொகை போடுறது, கொஞ்சம் செலவுகள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் பெரும்பாலான இன உணர்வு உள்ள பெருந்தகைகள் நம்மளை கஷ்டப்பட விடலை. இப்போ முந்தைய தேர்தலில் நம்ம சிரமப்பட்டோம். இது வந்து நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, அதில் நம்ம உறுதியாக போட்டிடுவோம். அதுக்கு அநியாயமாகவும் அதுக்கு தயாராகிடுவோம். 5 ஆண்டு காலம் இருக்குது. இந்த 5 ஆண்டு காலமும் நம்ம விளையாட்டு தான். நாம் 3வது பெரிய கட்சின்னு நம்ம சொல்லிக்கல, தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது நம்ம 3வது பெரிய கட்சி ஆகிட்டோன்ட்டு. சில பேர் வந்து அவங்க இப்படி பெரிய கட்சி இதுதான், அப்படி இல்லை. உண்மையிலே நம்ம பெரிய கட்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். கோட்பாட்டளவில், கொள்கை அளவில் சமரசம் இல்லாமல் உறுதியாக நிற்கிறவன் எவனோ அவனே பெரியவன். நாம் உண்மையிலே ஆக பெரியவர்கள். அந்த நம்பிக்கையோடு என் பிள்ளைகள் இருங்க, களத்தில் இருங்க. நீங்கள் நடந்து போகும்போது விழுகிற நிழலாக உங்கள் அண்ணன் பின்னாடி வருவேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். என்றைக்குமே இந்த இனத்திற்கும், இந்த மக்களுக்கும், இந்த நாட்டுக்கும் நீங்கள் உண்மையாக இருங்க. நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன். இது வந்து என் தலைவன் மேலே ஆணை. நீங்கள் இருங்க.
நம்ம உறுதியாக வெல்லுவோம். தொடர்ச்சியாக நம்ம போராடி வென்று முடிப்போம். உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகள், எங்களை ஆதரித்தவர்கள், ஆதரிக்காதவர்கள், எதிர்த்தவர்கள், விமர்சிக்கிறவர்கள், விமர்சித்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இனி வரும் காலங்களில் உங்கள் பிள்ளைகள் எங்களை நாங்களே செதுக்கி கொண்டு இன்னும் சிறப்பாக, இன்னும் மேம்பட்டு களத்திலே செயல்படுவோம் என்கிற உறுதியை உங்களுக்கு இந்த நாளில் தருகிறேன். 10 ஆண்டுகளில் எளிய பிள்ளைகள் நாம் தமிழர் நிலத்தில் ஏற்படுத்திய அரசியல் தாக்கத்தை எந்த அரசியல் இயக்கமும் செஞ்சதில்லை. அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. சிறுக சிறுக நம்ம வளர்ந்து வந்தாலும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை யாரும் மறுக்க இயலாது.